வணக்கம் மக்களே, தோசை செய்யலாம் வாங்க. மில்லட் தோசை தாங்க. ஒரு இட்லி தோசை சாப்பிட்ற பதில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு கப்பு ராகி, ஒரு கப்பு கம்பு, அரை கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா 3 மணி நேரம் ஊறட்டும். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் ஊறின பிறகு அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. நல்லா ஊறி வந்தது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க. நான் 2 வாட்டியாக போட்டு அரைச்சிக்கணுங்க. அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணி கீழே ஊற்றாதீங்க. அது காலையிலேருந்து ஊறுது. அந்த தண்ணியில் கீழே ஊற்றிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு மூடி வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு யூஸ் பண்ண பாருங்க. தண்ணி ஊற்றினாவே கல் உப்பு கரைஞ்சிடும். சீரகம் போட்டு மூடி வைங்க. ரொம்ப புளிக்கெல்லாம் வேண்டியதில்லை. தொண்டை இன்னும் சரியாகலைங்க எனக்கு. நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு தோசை கல்லுக்கு வெங்காயம் தேய்ச்சி சுடுங்க. நைஸாக வந்ததுங்க. பேப்பர் மாதிரி வந்தது தோசை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி வாரத்தில் 2 வாட்டி மில்லட் தோசை சாப்பிட்டாவே போதுங்க. நான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடம்புங்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.